ஓம் நமச்சிவாய. நாம் இப்போது ஒரு முக்கியமான க்ஷேத்திரத்தை தரிசிக்க போகிறோம். பஞ்சபூத க்ஷேத்திரங்களில் பிருத்திவி க்ஷேத்திரமாக காஞ்சி மாநகரமாகும். இங்கு இறைவன் சைகதலிங்கம் மணல் லிங்கம் ரூபத்தில் ஏகாம்பரேஸ்வரர் எல்லாரும் போற்றப்படுகிறார். ஒரு சமயம் கைலாசத்தில் போகமூர்த்தியாக அம்பிகை அர்த்த சயனத்தில் வீட்டிருந்தபோது லீலா வினோதமாக இறைவனின் இரு கண்களையும் இறைவி விளையாட்டாக பொத்தியதும் இறைவனின் இரு விழிகளாய் விளங்கிய சூரிய சந்திரர்களின் பிரகாசமும் மறைக்கப்பட்டு அகிலமே இருளில் சூழ்ந்து பிராணிகளுக்கு துன்பம் நேரிட காரணமாகியது. முக்கண்ணனாகிய பெருமான் அக்னி நேத்திரமாகிய தன் மூன்றாவது கண்ணை திறந்து உலகுக்கு ஒளி தந்து ஆட்கொண்டதோடு ஜீவராசிகளுக்கு சிரமம் ஏற்படுத்தியதால் அம்பிகையை பிராயச்சித்தமாக பூ உலகில் தவம் செய்ய பணித்தார். அதன்படி காத்தியாயினி என்ற பெயருடன் காஞ்சி க்ஷேத்திரம் வந்தடைந்தாள். 4 வேதங்களையே கிளைகளாக கொண்டு ஆம்ர விருட்சத்தின் கீழ், அதாவது மாமரத்தின் கீழ் மணலால் லிங்கம் அமைத்து 2 பெண்களை காவலாக வைத்து பஞ்சாக்கினியை வளர்த்து அதன் நடுவே ஊசியின் முனையில் நின்று பரமேஸ்வரனை தியானித்து தவமேற்றி வந்தாள். அம்பிகையின் பக்தியில் மயங்கி காத்தியாயினியை ஆட்கொண்டார். மிக பெரிய கோபுரத்தை கொண்டு மிக விசாலமான உள்ள கோவில், 192 அடி உயரம் உள்ள ராஜகோபுரம், 108 தீப தேசங்களில் ஒன்றான நிலாத்துண்டர் சன்னதி கோவில் உள்பிராகாரத்தில் உள்ளது. ஓம் நமச்சிவாய.